அன்பான வாசகர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் இது என்னை படித்த புத்தகம் என்ற தலைப்பில் நாம் காணக்கூடிய ஒரு அருமையான புத்தகம் மின் கம்பியில் குருவிகள் என்ற ஹைக்கூ நூல் புத்தகம். ஆசிரியர் சாரதா கா சந்தோஷ் அவர்கள். ஆசிரியர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர். அருமையான கவிஞர். நாம் யூடியூபில் காணக்கூடிய 102வது புத்தகம் இது. நூல் பதிப்பித்த ஆண்டு ஜனவரி 2018ஆம் ஆண்டு. பக்கங்கள் 64. நூல் அளவு பார்த்தீங்கன்னா A6. எழுத்து பார்த்தீங்கன்னா 12 புள்ளிகள். தாள் 70 GSM தாளில் அச்சிடப்பட்டது. நூல் வெளியீடு நீலநிலா பதிப்பகம். ஒளி அச்சு யுவபாரதி கந்தகப்பூக்கள். அச்சுட்டோர் நீலநிலா பதிப்பகம் 23 க.ஈ.ச. கிட்டங்கி தெரு, விருதுநகர். அலைபேசி 9488001251. ஆசிரியரோட அறிமுகம்னு பார்த்தீங்கன்னா திரு கண்ணன் ஜானகிராமன் திருமதி ராஜலட்சுமியின் புதல்வியாம் சாரதா. திருநெல்வேலியில் பிறந்து திருமயிலையில் வளர்ந்து வணிகவியல் முதுநிலை பட்டம் பெற்று விமானப்படை வீரர் திரு சந்தோஷ் மகாதேவனை மணந்து சீதை வனவாசம் பூண்டது போல 14 வருடங்கள் வெளி மாநிலங்களில் வாழ்ந்து 1000 சிற்றுந்துகளை விற்று சென்னை, புதுதில்லி, அஸ்ஸாமில் ஹோண்டா, GM, டாடா டீலர்களில் பணிபுரிந்து விற்பனை மேலராக பதவி உயர்வு பெற்று மொழிகள் பல கற்று பல மதத்தினுடன் மதநிலத்துடன் வாழ்ந்து வீடு தேடி வந்தோருக்கு அறுசுவை உணவு படைத்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சங்கரி கஃபே என்னும் பெயரில் முகநூலில் 200 உணவு வகைகளை ஆங்கிலத்தில் எழுதி இன்று ஹைதராபாத் மாநகரத்தில் கூட்டு குடும்பத்தில் கூடி மகிழ்ந்து 2 ஆண்டு காலமாக தமிழ் அன்னையின் ஆசிப்படி இலக்கிய உலகில் அடியெடுத்து வைத்து சாதனைகள் பல புரிந்த சாரதா சந்தோஷ் அவர்கள் இதுவரை 2 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். ஒரு நூல் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கடல். இது நாம் பார்க்கக்கூடிய 2வது நூல். மின்கம்பியில் குருவிகள் எனும் 2வது நூலை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். பாருங்கள். முதலாய் பிரார்த்தனை வெல்கிறது நெடுநாள் வியாதியால் மரணிக்கும் உறவு. ஒரு சிறப்பான பார்வையை சாரதா கா சந்தோஷ் அவர்கள் தந்திருக்கிறார். பிரார்த்தனை வெல்கிறது. எதற்காக? பிழைப்பதற்காக அல்ல. நெடுநாள் வியாதியால் மரணிக்கும் உறவு. ஒரு சிறப்பான சிந்தனை. இதுவும் பாருங்கள், ஏதாவது ஒன்று நம்மை ஒரு குறை ஒன்று சொல்லிவிட்டால் மனது சஞ்சலப்படும். அதுபோல்தான் கல் எரிந்தவுடன் குழம்பி மீண்டும் தெளிகிறது மனம். சிறப்பான ஒரு சிந்தனை. கல் எரிந்தவுடன் குழம்பி, மனதும் அப்படிதான் குழம்பி மீண்டும் தெளிகிறது மனம். அடுத்தது பாருங்கள். குவிகின்றன சொத்துக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார் சிறை கம்பிகள். ஆகா, சொத்துக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் சிறை கம்பியை அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். குவிகின்றன சொத்துக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார் சிறை கம்பிகள். சிறப்பான ஒரு பார்வை. அடுத்தது பாருங்கள். புறந்தள்ளப்பட்டவர் கர்ப்ப கிரகத்துக்குள் நுழைகிறார். எப்படி? அர்ச்சகராய். சிறப்பான ஒரு சிந்தனை. புறந்தள்ளப்பட்டவர் கர்ப்ப கிரகத்துக்குள் நுழைகிறார் அர்ச்சகராய். சாரதா கா சந்தோஷ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துள்ளேன். அடுத்தது பாருங்கள். இன்றைய சமூகத்தில் நடக்கின்ற பல்வேறு அவல நிலைக்கு இதுதான் காரணம். அந்நியர் தினத்தில் புதிய கிளை திறக்கப்படுகிறது. எதற்கு? முதியோர் இல்லம். அந்நியர் தினத்தில் புதிய கிளை திறக்கப்படுகிறது, முதியோர் இல்லம். சிறப்பான ஒரு சிந்தனை. அடுத்தது பாருங்கள். கசப்பான மரம் இனிமையாய் இருக்கிறது. எப்படி? தென்றல் காற்று. கசப்பான மரம் இனிமையாய் இருக்கிறது, தென்றல் காற்று. சிறப்பான ஒரு ஐக்கூ. அடுத்தது பாருங்கள். வழித்தடங்களில் நிறைய சேமிக்கப்படுகின்றன உறவுகள். வழித்தடங்களில் நிறைய சேமிக்கப்படுகின்றன உறவுகள். பக்கத்து வீட்டாரிடம் எதிர் வீட்டாரிடம் சண்டையை போட்டு வழித்தடங்களில் நிறைய சேமிக்கப்படுகின்றன உறவுகள். சிறப்பான ஒரு சிந்தனை. அடுத்தது பாருங்கள். சர்க்கரை விலையேற்றம் கவலைப்படாதிருந்தார்கள். யார்? நீரழிவு நோயாளிகள். ஆகா, சர்க்கரை விலையேற்றம் கவலைப்படாதிருந்தார்கள் நீரழிவு நோயாளிகள். சிறப்பான ஒரு சிந்தனை. ஓடும் கடிகாரத்துள் சிறைப்பட்டு கிடக்கிறது மனித வாழ்க்கை. ஓடும் கடிகாரத்துள் சிறைப்பட்டு கிடக்கிறது மனித வாழ்க்கை. அதாவது கடிகாரத்தை பார்த்துவிட்டு மனிதன் சுழன்று கொண்டிருக்கிறான் என்பதை சிறப்பான சிந்தனையை ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது பாருங்கள். குடும்ப பாரத்தை சிறுமி தலையில் சுமக்கிறாள் சுள்ளிக்கட்டு. ஆகா, குடும்ப பாரத்தை சிறுமி தலையில் சுமக்கிறாள் சுள்ளிக்கட்டு. ஆகா, சிறப்பான ஒரு சிந்தனை இது. அடுத்தது பாருங்கள். செங்கல் சூளையில்
வெந்து கொண்டிருக்கிறது வறுமை. ஆகா, செங்கல் சூளையில் வெந்து கொண்டிருக்கிறது வறுமை. வறுமையை பாருங்கள், கவிஞன் பார்வையில் செங்கல் சூளையில் வெந்து கொண்டிருக்கிறது வறுமை. இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தொடர்கிறேன். இதுவரை நம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் கீழே உள்ள சிவப்பு மண்டலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அருமையான படைப்போடும் அருமையான கவிஞரோடும் அருமையான புத்தகத்தோடும் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தில்பாரதி. நன்றி, நன்றி, நன்றி.